என்னது, ஆடெல்லாம் கூட இங்க வருமா? அப்பா, கீழே விழுந்துட்டனே. அம்மா, என்னடா ஆச்சு தேஜ்? அங்கேயும் இன்னொரு ஆடு இருக்கா என்ன? என்னாச்சு? என்னை பார்த்து பயப்படுறீங்க? நான் உங்களோட சர்வெண்ட் மேடம். ஓ, நீங்க தானா சர்வெண்ட்? இங்க ஏதாச்சும் பக்கத்துல ஹோட்டல் இருக்கா? இல்லை மேடம், ஒரே ஒரு தள்ளுவண்டி கடை தான் இருக்குது. ஹோட்டல்லாம் இங்கே இல்லை. அதுலேயும் 65 மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு லன்ச் வேணும் அப்படின்னா ஹோட்டல்லே கொடுப்பாங்க. இல்லை 65 சாப்பிட்ணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அங்கே இருக்கும். அப்படியா? தேங்க்யூ சர்வெண்ட். ஆமாம். சரி, வாங்க போய் கார் எடுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை சார். நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்தே போய்க்கலாம். ஓ, தேங்க்யூ சர்வெண்ட். யூ வெல்கம் மேடம். சரி வாங்க, சீக்கிரமாக போகலாம். என் வயிற்றுல வேற சத்தம் வேற கடமுடன்னு கேட்குது. சரி, ஓகே தேஜ், போயின்னு தானே இருக்கேன், அவசரப்படாததுக்குள்ள. தேஜ், எங்க பாரு, கடை வந்துடுச்சு. ஐ, ஜாலி 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 ஜாலி. ஓ தேஜ், நடு ரோட்ல நின்று கத்தின்னு இருக்க, கம்னு நடந்து வா. எனக்கு பசிக்குது. வாங்கோ வாங்கோ மேடம், சிக்கன் 65 என்ன சாப்பிட போறீங்கோ? பாபிக்கு கூட இருக்கு. சின்னது வேணுமா பெருசு வேணுமா? தேஜ் ராம், உங்களுக்குலாம் என்ன வேணும்? தேஜ் ராம், உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை வேணுமா இல்லைன்னா பாபிக்யூ வேணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு பிளேட் பாபிக்யூ கொடுத்துருங்க. சரி பை. சரி பையா, சரி, நான் அப்படியே கொடுத்துட்றேன். உங்களுக்கு சின்னது வேணுமா பெருசு வேணுமா? எல்லாருக்கும் சின்ன சின்னதாகவே கொடுத்துருங்க, அப்புறம் பல்லில் மாட்டிக்கும். அப்படியா தம்பி? சரி, பல்லுலலாம் மாட்டாது. நம்மளோட சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பரவாயில்ல, சின்னதாகவே கொடுத்துருங்க. சரி பையா, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படியே. ஜிம்மி, செமையா இருக்கு ஜிம்மி கடையை பார்க்கறதுக்கு. எவ்வளோ பாபிக்யூஸ்லாம் இருக்கு பாரு. ஜிம்மி, அங்கே காசு இருக்கு பாரு, அதை எடுத்துடலாமா? தேஜ், டென்ஷன் பண்ண தேஜ், அந்த காசெல்லாம் நம்ம எடுக்க கூடாது. சரி பையா, நான் உங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ணி கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் போய் கொண்டு வாங்க. அப்பா, சரியான வலிக்குதே. நான் வேற விழுந்து வாடுறேன். டேய் பைத்தியக்காரா, உனக்கு உட்கார கூட தெரியாதா? தம்முன்னு கீழே வந்துட்டே இருக்க. பையா, சிக்கன் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு? ருசியான சிக்கன் ரெடி பையா. இந்தாங்க உங்களுக்கான ருசியான சிக்கன். நன்றி பையா, ரொம்ப நன்றி. பையா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் போடுங்களேன். சரி பையா, சரி, இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். அப்படியா? சரி பையா, கொஞ்சம் போடுங்களேன். சரி, போடுறேன் இரு. என்ன இவ்வளோண்டு தானா? ஆமாம், இவ்வளோண்டு தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா காசு கூட பண்ணி தரேன். ஐயோ, வேணாம் பையா, நாங்கள் இதே சாப்பிட்டுக்கிறோம். அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கு பையா. அப்பா,
பையா செம்மையா செய்கிறாருப்பா சிக்கன். பையா எனக்கு கொஞ்சம் உங்கள் சீக்ரெட் சொல்கிறீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பையா ஓவரா தான் பண்றீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவோம்ல. ஆமாம் பையா ஆமாம். உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட வந்து சாப்பிடு. உனக்கு தனியாக சீக்ரெட்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா என்கிட்ட ஃப்ரீயாகவே வந்து சாப்பிடு. சரி பையா வரோம் கோச்சிக்காதீங்க. ஏய் ஜிம்மி பாத்தியா, நான் ஒரே பீஸ் தான் வச்சிருக்கேன். அப்படியா? சூப்பர் ராராம். எவ்வளோ ஆச்சு பையா? 360 ரூபாய் ஆச்சு. என்ன 360 ரூபாவா? சாரி பையா, நடுவில் தும்பல் வந்துருச்சு அதான். என்ன 360 ரூபாவா? பையா நான் உங்கள் கூட எவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கோம் நாங்கள் எல்லாரும். நாங்கள் அடுத்த வாட்டி கூட உங்களுக்கு சாப்பிட வரோம். உங்கள் ட்ரிக்கு கூட சொல்ல மாட்டீங்க. அதுக்காக கொஞ்சம் கம்மி தான் பண்ணி கொடுங்களேன் காசை. அதெல்லாம் தர முடியாது. 360 ரூபா கொடு. இல்லைண்ணா 200 ரூபா கொடுத்துட்டு போ. 200 ரூபா தானா? சரி நாங்கள் அதையே கொடுத்துட்டு போயிடுறோம். ஃப்ரெண்டா நீங்கன்னு விட்டேன். இல்லை சிக்கன் மாதிரியே உங்களையும் வெட்டி 65 போட்டுருவேன். பையா இன்னும் கொஞ்சோண்டு கம்மி பண்ண முடியுமா? ஏய் ஒன்று சாப்பிட்டதை கொடு, இல்லை காசு கொடு, இல்லைன்னா உங்களை 65 போட்டுருவேன். ஐயோ வேணாம் பையா, நாங்கள் எல்லாரும் போயிடுறோம். கொடு சொல்லு. வேணாம் பையா வேணாம் பையா, வேணவே வேணாம். நாங்கள் காசே கொடுத்துடுறோம். இந்தாங்க பையா, நீங்கள் கேட்ட 360 ரூபா இருக்கு. நல்ல பசங்களா இருக்கீங்களே. என்ன கரெக்டாக கொடுத்துட்டீங்க? சும்மா உங்க கூட விளையாண்டோம் பையா. அப்படியா? சரி சில நேரத்தில் கோவப்படுறீங்க, சில நேரத்தில் ஜாலியாக இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அங்கிள். நம்ம தள்ளி சரி நான் உங்க கூட சும்மா தான் விளையாண்டேன். நான் கோவப்படுறது சிரிக்கலாம். என் வாய்ஸே அப்படிதான். சில நேரத்தில் சிரிப்பேன், சில நேரத்தில் ஜாலியாக இருப்பேன், சில நேரத்தில் கோவப்படுவேன். சரி பையா, சரி நீங்கள் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். நான் தேஜா இருந்தாங்க. நாங்கள் 360 ரூபா கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம். சும்மா உங்க கூட விளையாண்ட பசங்களா? இந்தாங்க உங்களுக்கு 100 ரூபா. நான் கேட்ட மாதிரி 200 ரூபா கொடுத்தது 300 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஆனால் 200 ரூபாவே போதும். இந்தாங்க பிடுங்க, மிச்சம் 100 ரூபா. ரொம்ப நன்றி பையா. யாருமே நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க பையா. ஆமா பையா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனி டெய்லியும் உங்க கடைக்கு வருவேன். டெய்லி வரதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த வாளுத்தனம் பண்ணாம வாங்க. உங்களுக்கு நான் நிறைய ஃப்ரீயாவே சிக்கன் தரேன். சரி பையா. ஏய் தேய்ச்சி போன தேய்ச்சி வந்த இடத்துல வாளுத்தனம் பண்ணாம இருக்க மாட்டேன். என்னது தேஞ்சு போன தேஜா? அப்படிதான் என்னது பசங்களா? அதுவா பையா, இந்த பொண்ணு எனக்கு வச்ச புது பேரு. அப்படியா? சரிப்பா தேஞ்சு போன தேஜு. பையா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க வாய்ஸ் கூட அடிக்கடி மாறுதே பையா. ஆமா, நான் எப்படி வேணாலும் மாறுவேன். முதல்ல இந்த தேஞ்சு போன தேஜோட வாளுத்தானத்தை வாழை துண்டா நறுக்கணும். ஐயோ பையா என்னை விட்டுருங்க. சரி நாங்கள் வரோம். இருங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்டா? என்னது பையா? அதுவா சர்ப்ரைஸ். கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. பையா கண்ணெல்லாம் மூட முடியாது. என்னன்னு சொல்லிட்டு ஓடுங்க அப்படின்னு. ஏய் நறுக்கிடுவேண்டா உன்னை. சரி பையா, சரி நீங்கள் என்ன சர்ப்ரைஸோ சீக்கிரம் கொடுங்க. கண்ணெல்லாம் மூட முடியாது. சரி நாங்க என்னது பையா இது? என்ன பையா இது? நாங்க தான் காசை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கம்மி பண்ணி சேஞ்ச் எல்லாம் கொடுத்தீங்க பையா. ஏன் திடீர்னு gift? இது என்ன gift பையா? பிரிச்சு உள்ள பாருங்க. சரி இருங்க. சாரி, ராமோட வாய்ஸ் தான் இப்போ பொண்ணா வந்துடுச்சு. நம்ம மன்னிச்சிருங்க. 65 என்ன பையா? காசு கொடுத்தது கம்மியாக கொடுத்தீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா 65 வரையா? ஆமாம் என்ஜாய் பண்ணுங்க. சரி பையா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்.
ரொம்ப ரொம்ப நன்றி பையா, எங்களுக்கு நீங்க நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ பையா. ஹே ராம், நாங்கடா ஒரு பையான்னு கூப்பிட்டோம், நீ மட்டும் ஏன்டா ஒரு அங்கிள்னு கூப்பிட்ட? ஆமா ஆமா, நானும் கேட்கணும். ராம் ஏன் பையா ராம் பையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட? டேய் தேஞ்சு போன தேஜே, ஏன்டா அடிக்கடி வளருன்னே கிடைக்கிற, இல்லைன்னா வாடத்தனம் பண்ற? சாரிப்பா, எனக்கு தூக்கம் வந்தா கொஞ்சம் வளருவேன். ஆமா ராம், ஏன்டா அங்கிள்னு கூப்பிட்ட பையான்னு கூப்பிடாம? எல்லாரும் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன், அதனால தான் இவரையும் அங்கிள் கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. லா 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 லா. இனியோட நாள் செம்ம சூப்பராக போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது, வயிறு ரொம்ப முட்டையாக இருக்குது. இன்னைக்கு போய் தூக்குறேன், தூக்கம் சூப்பராக இருக்க போகுது. நாளைக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. தேஜ், பின்ன முட்டை முட்டையாக வயிற்றுக்குள்ள அமுக்கணும், முட்டை தாண்டா இருக்கும் வயிற்றுல. ஏய் ஜிம்மி, என்ன மட்டும் சொல்லாத. உனக்கு தான் பையா நிறைய சிக்கன் வச்சுருந்தாரு, நீ தான் அமைக்கிட்டு பாரு. உன் ட்ரெஸ்ஸோட பேண்ட் பாரு, எவ்வளோ தூரம் மேலே தூக்கின்னு எப்படி முட்டையாக இருக்கு பாரு உன் வயிறு. என்ன மட்டும் சொல்கிறேன் போய். என் முட்டை மண்டையன் கம்னரு. எனக்கு மட்டும் ஒரு பேர் வைக்கிறியா? இறுதி உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஜிம்மி ஒரு ஜோமி, ஜிம்மி ஒரு ஜோமி, ஜிம்மி ஒரு ஜோமி. தேஜ் கம்னரா. யார் என்ன சொன்னாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுதான் ராம். டேய் ராம், அதுக்குன்னு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்றியா? ஏ ருஞ்சா ராமான், இப்போ என்ன ஏன் கூட சண்டைக்கு வரீங்களா? போங்க. டேய் போடா. சரி ராம், கூச்சிக்காத, வா நம்மள போய் தூங்கலாம். சரி, நாளையோட நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போய் தூங்குவோம், எனக்கு வேற பாத்ரூம் வருது. சீ ஜிம்மி, என்னடா தேஜ் பேடாலாம் பேசுற? ஆமாம் போடா. தேஜ் மறுபடியும் வளர்றடா, தேஞ்சானா? சாரிப்பா, எனக்கு வளர வருது. என்ன அது உதற, என்ன உன்னுடைய உதறு வளரா வருகின்ற பைத்தியக்காரா. பாய்.